இங்க ஒரு காட்டுக்குள்ள ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கும்போது எதிரில சிக்னல் போட்டிருக்கு. இப்ப அந்த சிக்னலை பார்த்துட்டு அந்த ட்ரெயினை நிறுத்திடுறாங்க. இப்ப உள்ள இருந்த பைலட் எதுக்கு சிக்னல் போட்டிருக்காங்கன்னு தெரியல, எப்படியும் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், நீ கொஞ்ச நேரம் பாத்துக்கோ, நான் அது வரை ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாரு. இப்ப அந்த பைலட்டும் ஒண்ணுமே புரியாம உட்கார்ந்து இருக்கும்போது சடனா ஒரு கை உள்ள வருது. என்னடான்னு பார்த்தா ஒரு வயசான பாட்டி அந்த நேரத்துல அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. அந்த பைலட்டும் அவர் சாப்பிட வச்சிருந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து கொடுக்க போகும்போது அந்த பைக்குள்ள இருக்கிற ஸ்பூன் தவறி கீழே விழுந்து இப்ப தூங்கிட்டு இருந்த பைலட் கண்ணு முழிச்சிடுறாரு. கண்ணு முழிச்சு அந்த பாட்டிக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுக்க போறத பார்த்து பதறி அந்த விண்டோவை வேகமா இழுத்து க்ளோஸ் பண்றாரு. உடனே அவரும் எதுக்கு அந்த பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்க போனதை தடுத்தீங்க அப்படின்னு கேட்க அவரு எந்த சாதாரண மனுஷங்களோட கையாவது கீழே தரையில இருந்து ட்ரெயின் இன்ஜின் விண்டோ வரை எட்டுமாடா அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் கீழே இருக்க தரைக்கும் அந்த இன்ஜின் விண்டோக்கும் எவ்வளவு ஹைட் ஒயரா இருக்கும் அப்படின்னு காட்டுறாங்க. அப்புறம் தான் தெரியுது வந்தது பாட்டி கிடையாது, ஒரு பேய். இந்த படம் பேரு கிஷ்கிந்தாபுரி. இது ஒரு பயங்கரமான பேய் படம் தான். இப்ப படம் ஓபன் ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இழுத்து மூடப்பட்ட ஸ்வர்ணமாலியா அப்படிங்கிற ஒரு ரேடியோ ஸ்டேஷனை காட்டுறாங்க. இப்ப அந்த ரேடியோ ஸ்டேஷனை திரும்ப ரீஓபன் பண்றதுக்காக ஒரு 5-6 பேர் அதுக்குள்ள போறாங்க. அதுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள சேதமாய் கிடக்கிறதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்னா சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சரி பண்ணி அங்க இருக்கிற ரேடியோ எல்லாம் ஒரு கட்டத்துல ஆன் பண்ணிடுறாங்க. ஆன் பண்ண உடனே பின்னால இருக்கிற ரூம்ல ஒரு விதமான சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் அப்படின்னு கையில மெழுகுவர்த்தி எடுத்துக்கிட்டு அத்தனை பேரும் அந்த ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. அந்த ரூமே ரொம்ப மோசமான முறையில சரிஞ்சு கிடக்குது. இவங்க அந்த ரூம்குள்ள போய் மாட்டிக்கிட்ட உடனே அந்த ரேடியோ தானா ஆனானது மட்டும் இல்லாம அதுல ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த நேரம் அந்த ரூம்குள்ள மர்மமா நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இவங்க அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு வெளியில வர எவ்வளவு ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. அப்போ ஒரு கொடூரமான வண்டு வந்து அந்த ரூம்குள்ள பூந்து இருக்கிற அத்தனை பேரையும் கொலை பண்ணிடுது. அது மட்டும் இல்லாம அங்க இறந்தவங்க உடம்பெல்லாம் ஏதோ ஒரு குறியீடு காட்டுற மாதிரியே படுத்திருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி ரைட்ல போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஒரு டீ கடையில ட்ரெயின் ஓட்டுற 2 பைலட் உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம் பேப்பர்ல இருந்து ஒரு ஆட் ஒன்னு கீழே விழுந்துருது. அந்த ஆட்ல கோஸ்ட் வாக்கிங் டூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் ஒன்னு போட்டிருக்கு. உடனே பக்கத்துல இருந்தவர் என்னடா அது அப்படின்னு கேட்க இதுக்கு பேர் தான் கோஸ்ட் வாக்கிங் டூர். அதாவது ரொம்ப பாலடைஞ்சு பேய்கள் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கிற இடத்த சுத்தி நம்மள வாக்கிங் டூர் கூட்டு போவாங்க, அங்க நாம பேய் இருக்கிறத லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவரும் இதை சுத்தமா நம்ப மாட்டாரு. உடனே இவனும் என்ன அப்படியாவது கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அவரும் அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா, விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்ப அடுத்ததா ஹீரோயினை கட்டுறாங்க. இப்போ ஹீரோக்காக கூட இருக்கவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கோஸ்ட் வாக்கிங் டூர் கூட்டிட்டு போறதே இவங்க 2 பேர் தான். இப்ப இவங்க அந்த டூருக்காக அப்ளை பண்ணிருப்பாங்க. சோ ஹீரோ வந்த உடனே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு திருவிழா நடக்கிற இடம் மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற சின்ன பையன் ஒருத்தன் கம்முன்னு இல்லாம கையில இருக்கிற உண்டிகோல் எடுத்து பலூன் அடிக்க போய் அது பின்னால உட்கார்ந்து இருந்த குரங்கு மேல பட்டுருது. உடனே அந்த குரங்கு அந்த பையனை தாக்குறதுக்காக வேகமா துரத்திட்டு இருக்கு. அந்த பையனும் பயந்து அங்க இங்க பூந்து ஓடிட்டு இருக்கான். இப்ப அந்த குரங்கு அவனை விரட்டுற வேகத்துல அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பெரிய கலவரமே உண்டு பண்ணிடுது. அங்க இருக்கவங்களும் அந்த குரங்கு தொல்லை பண்றதை பார்த்துட்டு அந்த குரங்கு எப்படியாவது அடிச்சு விரட்டணும்னு அடிக்க ட்ரை பண்றாங்க. இப்ப அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்து அந்த குரங்கை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அங்க எரிஞ்சிட்டு இருந்த ஓமகண்டத்து மூலமா நெருப்பு தீ பிடிச்சிருது. இப்ப அந்த நெருப்புக்குள்ள அந்த குரங்கோட குட்டி மாட்டிக்குது. அந்த குரங்கு எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம போராட நம்ம ஹீரோ உள்ள பூந்து அந்த குரங்கு குட்டியை காப்பாத்திடுறாரு. இப்ப அந்த ஹீரோ அந்த குட்டியை காப்பாத்தினதுனால அந்த குரங்கு ஹீரோவுக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுது. இப்ப அதை பார்த்து அந்த ஜனங்களுக்கு பூரா சந்தோஷம் ஆயிடுது. உடனே அங்க இருக்கிற அர்ச்சகர் அனுமார் கோயில்ல எப்படி ஒரு சம்பவம் நடக்க பாத்துச்சு, நல்ல வேலை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கையில ஒரு காப்பு ஒண்ணு போட்டு விடுறாரு. இப்ப ஹீரோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பால் அடைஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த குரூப்ல இவரு மட்டும் இவங்க மேல சந்தேகம் இருக்குங்கிறதுக்காக இந்த டூருக்கு அடிக்கடி வந்திருப்பாரு. நிஜமா இந்த இடத்துல பேய் தான் இருக்குதா இல்ல நீங்களே ஆள் செட் பண்ணி வச்சுட்டு இப்படிலாம் பண்றீங்களா அப்படின்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு அவரு அந்த குரூப்ல உள்ள பூந்து போயிட்டு இருக்காரு. இப்ப அந்த வீட்டுக்குள்ள போனா இவங்க செட் பண்ணி வச்சிருக்கிற ஆவிங்க மாடி வழியே நடந்து வருது, விண்டோ வழியே எட்டி பார்த்துட்டு போறதுன்னு அப்படி எப்படின்னு வந்து இவங்களை பயன்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் ஓரளவு பயந்தாலும் இவன் மட்டும் கொஞ்சம் உசாராவே இருக்கான். இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கட்டில அப்படியே மேல பறக்க வைக்கிறது, அங்க இருக்கிற கதவை தானா திறக்க வைக்கிறதுன்னு ஃபுல்லா இவங்களா செட் பண்ணி பயன்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்களே ஒரு கதையை ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால இந்த வீட்டுல ஒரு குடும்பம் வாழ்ந்துச்சு, அவங்க எல்லாம் ஒரே நாள்ல திடீர்னு மர்மமான முறையில இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அந்த கூட வந்தவனும் போன தடவை இதே இடத்துக்கு என்னை கூட்டு வந்தீங்க, அப்ப என்கிட்ட வேற கதை சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இப்ப அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருது. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுல இருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் இருக்கும். இவங்க லைஃப் எப்படி எல்லாம் சந்தோஷமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத காமிச்சிட்டு அப்படியே ஒரு சாங்கும் போயிடுறாங்க. இப்போ சாங் முடிஞ்சா அந்த ட்ரெயின் ஓட்டுற பைலட்ஸை காட்டுறாங்க. இவங்க அந்த கோஸ்ட் வாக்கிங் டூருக்கு போலாம் அப்படின்ட்டு இப்ப அந்த ஏஜென்சியை பார்த்து புக் பண்ண வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் குரூப்ல ஒருத்தனை கூட்டு போனாங்கல்ல, அவனே திரும்பவும் வந்திருக்கான். அவங்க கூட புதுசா ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. இப்ப இதுவும் இல்லாம ஹீரோ வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு ஒண்ணு இருக்கும். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட எப்படியே கேட்டு அதுவும் கூட கிளம்பி வந்திருக்கும். இப்ப ஒவ்வொருத்தவங்களோட டீடைலும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஏஜென்சியோட ஹெட் புதுசா ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு புதுசா இருக்க போது, இதுவரையும் நாங்களா தான் ஒரு இடத்தை சூஸ் பண்ணிட்டு அதுக்கு உங்களை எல்லாம் கூட்டிட்டு போவோம். ஆனா இந்த டைம் இடத்தை நீங்க சூஸ் பண்ண போறீங்க. இந்த பாக்ஸுக்குள்ள நிறைய ஹாண்டட் ஹவுசஸோட பேர்லாம் எழுதி போட்டிருக்கேன். அத உங்கள ஒருத்தர் செலக்ட் பண்ணுங்க. அதுல என்ன இடம் வருதோ அந்த இடத்துக்கு நீங்க லைவா போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுல நிறைய அபாண்டன்ட் பில்டிங்ஸ் பேர்லாம் எழுதி போட்டிருக்காங்க. அதுல இருந்து ஒரு சீட் எடுக்கிறாரு. அந்த சீட்ல ஸ்வர்ணமாலியா ரேடியோ ஸ்டேஷன் வருது. இப்போ அவங்க எல்லாருமே மொத்தமா அந்த வேன்ல ஏத்திக்கிட்டு அந்த பில்டிங் முன்னால வந்துடுறாங்க. இப்போ உள்ள போலான்னு பார்த்தா அந்த கதவை நிறைய சங்கிலிலாம் போட்டு கட்டி அது மேல பயங்கரமா பூஜை பண்ணி சூழலாம் வச்சிருக்காங்க. இப்போ ஹீரோவும் அதை உள்ள போறதுக்காக அந்த பூட்டெல்லாம் உடைச்சு வெளியில இருக்கிறதெல்லாம் கலைச்சு அந்த கதை ஓபன் பண்ணிடுறாரு. கதை ஓபன் ஆனதும் உள்ள போய் எல்லாருமே டார்ச்
அடிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல இவரோட ஒய்ஃப் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால இறந்துருப்பாங்களாம். அதனால அவங்க ஆத்மா எங்கேயாவது கண்ணுல பட்டுச்சுன்னா அவங்கள பார்த்து பேசணுங்கிறதுக்காக இவரு அந்த டூருக்கு வந்திருப்பாரு. இப்ப இந்த பில்டிங்குள்ள அவரோட மனைவியோட ஆத்மா ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு டார்ச் அடிச்சு பாத்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ சார் வழக்கம் போல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கதை சொல்ற மாதிரி இந்த இடத்துக்கும் அவர் இஷ்டத்துக்கு ஒரு கதையை ஒண்ணு அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. இப்ப பேசிட்டு இருக்கும்போது பின்னால வந்து அந்த ரேடியோ ஆன் பண்ற ஒரு மிஷின் மாதிரி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு அப்படி டார்ச் அடிச்சு பாத்துட்டு இருக்கும்போது சரி ரெண்டு பேரும் அது ஆன் ஆகுதான்னு செக் பண்றதுக்காக அதை லைட் ஆன் பண்ணி பாக்குறாங்க. இப்போ ஒரு அந்த ரேடியோ ஆன் பண்ண உடனே பக்கத்துல இருக்கிற காட்டுல இருந்து ஏதோ ஒண்ணு அந்த வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரேடியோவும் ஆன் ஆயிடுது. ஆன் ஆகி அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ஒரு விதமான லேடி வாய்ஸ் வருது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பயந்து போய் இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாது, வாங்க எல்லாம் வெளியில போலான்னு எல்லாம் வெளியில ஓடி வந்துடுறாங்க. இப்ப வெளியில வந்து பார்த்தா இவங்க வந்த வேன் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் அந்த எரிஞ்ச வேனை அங்க இருக்கிற ஒரு மெக்கானிக் செட்ல கிரெயின் வச்சு மேல தூக்கிட்டு இருக்காங்க. அப்படி தூக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் உட்காந்து அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல நடந்ததை நினைச்சு ரொம்ப பயந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க டீ கொடுக்க வந்த பையன் அந்த ரேடியோ ஸ்டேஷன் பேர் சொன்னதை கேட்டு என்ன ரேடியோ ஸ்டேஷன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவங்களும் சொர்ணமாலியா ரேடியோ ஸ்டேஷன் சொல்றாங்க. அதை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிரெயின் அருந்து அந்த வேன் அப்படி கீழே விழுந்துருது. உனக்கு அந்த ரேடியோ ஸ்டேஷன் தெரியுமா, ஏன் அந்த பேர் சொன்ன உடனே சாக்கானே அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியாது, ஆனா எங்க அம்மா எனக்கு அந்த ஸ்டேஷன் பத்தி நிறைய கதை சொல்லியிருக்காங்க, அங்க போனவங்க யாரும் இதுவரை உயிரோட திரும்பி வந்ததே கிடையாது, சோ நீங்க எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்பவே பயந்துடுறாரு. இப்ப கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஒரு நடு காட்டு வழியா அந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த பாதி வழியில சிக்னல் போட்டுருக்கிறத பார்த்து அந்த பெரிய பைலட் படுத்து தூங்கிடுறாரு. எதுக்கு இங்க நடுக்காட்டுல சிக்னல் போட்டுருக்காங்கன்னு தெரியல, எப்படி சிக்னல் ஓபன் ஆக ரொம்ப நேரம் ஆகும் நினைக்கிறேன், நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாரு. இப்ப அவர் ஒண்ணும் புரியாம உட்கார்ந்து இருக்கும்போது சடனா ஒரு கை உள்ள வருது. அது யாருன்னு பார்த்தா ஒரு வயசான பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவரும் அவர் சாப்பிட வச்சிருந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்து கொடுக்க போறாரு. அப்போ அந்த பையில இருந்த ஸ்பூன் கீழே விழுந்து அந்த சத்தம் கேட்டு இந்த பெரிய பைலட் எழுந்திருச்சாரு. எழுந்திருச்சு இவர் அந்த பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்க போறத பார்த்து ரொம்ப பதறி போய் அந்த விண்டோவை வேகமா இழுத்து க்ளோஸ் பண்றாரு. இப்ப எதுக்கு அந்த பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்க போனதை தடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் முட்டாள், எந்த சாதாரண மனுஷங்களோட கையாவது கீழே தரையில இருந்து ட்ரெயின் இன்ஜின் விண்டோ வரை எட்டுமாடா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போதான் தரையில இருந்து அந்த விண்டோ எவ்வளவு வயரா இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்தது ஒரு பேய் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப இன்னைக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோ சாருக்கு ஒரு கால் வருது. நேத்து உங்க குரூப்ல வாக்கிங் டூர் போன 2 பைலட்ஸும் இங்க மர்மமான முறையில ஒரு காட்டுக்குள்ள இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது. ஹீரோவும் அந்த இடத்துக்கு கிளம்பி போறாரு. கிளம்பி போனா அவங்க 2 பேரோட பாடியும் ஒரு வித்தியாசமான சிம்பிள் இருக்கிற மாதிரி பொசிஷன்ல கிடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ட்ராக்கு பக்கத்துல ஒரு குழி தோண்டப்பட்டிருக்கு. அதுல இருந்து ரொம்ப மோசமான நாத்தம் ஒண்ணு வெளியில வருது. ஹீரோ அதை பார்த்துட்டு நிமிர்ந்து பாக்குறாரு. அவர் போன ரேடியோ ஸ்டேஷன் அந்த இடத்துல இருந்து பக்கத்துலதான் இருக்கு. இப்ப திரும்ப அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள போய் அங்க இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு அந்த ஸ்டேஷன் பத்தி நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா ஹீரோட ஃப்ரெண்டு அவங்க 2 பேர் இறந்தது நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோவும் அந்த ஸ்டேஷன் பத்தி ரொம்ப வருஷத்துக்கு மேல நியூஸ்ல வந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு கண்டிப்பா அந்த ஸ்டேஷனுக்கும் அவங்க இறந்ததுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ரேடியோ ஒன்னு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த ரேடியோ தான ஆன் ஆகி அதுல திரும்ப ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ்ல ஒருத்தர் அவரோட ஒய்ஃபோட ஆத்மா தேடி வந்திருப்பாரு. அவரோட பேரை சொல்லுது. அப்போ அடுத்து அவருக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, அவருக்கு நம்ம முன்னால இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவருக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் கால் எடுக்கல. இப்போ ஹீரோ சார் எப்படி அவர் அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவர் வேலை செய்யற இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அவரு அன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு அவரோட ஒய்ஃபோட போட்டோ பார்த்து பேசிக்கிட்டே அவர் வேலை பார்க்கிற பில்டிங் மேல் மாடிக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் போகும்போது ஒரு பெண்ணோட நிழலும் அவரை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு மேல போய் நிக்கும் போது யாரோ சிரிக்கிற குரல் கேக்குது. யாரா இருக்குன்னு கையில இருக்கிற டார்ச்சை வச்சு தேடிட்டு இருக்காரு. அப்போ மேல இருந்து ஒரு புடவை மட்டும் கீழே அப்படியே பறந்துட்டு இருக்கு. அப்போ பின்னால யாரோ தலையில அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. அவர் பொறுமையா திரும்பி பார்த்தா அவர் மனைவியோட ஆத்மா கையில ஒரு இரும்பு சுத்தியில் வச்சுக்கிட்டு அவங்க தலையில அவங்களே அடிச்சிட்டு இருக்காங்க. இவர் பயந்து நின்று பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த ஆவி வேகமா வந்து அவர் அந்த பில்டிங் மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருது. அவர் கீழே விழுவுறதுக்குள்ள ஹீரோவும் எப்படியே காப்பாத்தலாம்னு கிட்ட வராரு. ஆனா அதுக்குள்ள அவர் கீழே விழுந்துறாரு. இப்ப கீழே விழுந்ததுல அந்த ரத்தமும் அவர் ஃபர்ஸ்ட் இருந்து பாத்துட்டு இருந்த அந்த சிம்பிளை காட்டுது. இப்ப ஹீரோவும் அந்த டீ குடுக்குற பையனோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டு அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்ப கிளம்பி போனா அந்த பையனோட அம்மா அந்த பையனுக்கு திருஷ்டி சுத்திட்டு இருக்காங்க. அந்த பையனும் நானும் அந்த இடத்துக்கு போல, அந்த இடத்த பத்தி சொன்னாங்க, அதுதான் கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை பார்த்ததும் முதல்ல கை கால் கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள கூப்பிடுறாங்க. சொல்லுங்க அந்த இடத்த பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த இடத்துல கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னால எங்க ஊர்ல இருக்கிற ஒரு 6 இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்து அந்த ரேடியோ ஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அது இழுத்து மூடினாங்க. திரும்ப ஒரு வாரம் கழிச்சு அவங்களே அதை திரும்ப ரீஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த 6 பேரும் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல மர்மமான முறையில இறந்து கிடந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரேடியோ ஸ்டேஷன் இதுவரையும் பூட்டி தான் கிடக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போல இருந்து எங்க ஊர்க்காரங்க யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க, அதையும் மீறி போனாங்கன்னா அடுத்த நாள் உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல எனக்கு அந்த ஸ்டேஷன் பத்தி வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ ஹீரோ சாரும் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து அந்த ஸ்டேஷனுக்குள்ள போனவங்க என்ன ஆர்டர்ல
செத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போகும்போது எடுத்த போட்டோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஷனுக்குள்ள யாரு முதல்ல கால் எடுத்து வச்சாங்களோ அந்த ஆர்டர்ல தான் செத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆர்டர் படி பார்த்தா 4வதா கால் எடுத்து வச்சது இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன பொண்ணு. சோ அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபாரின்ல இருப்பாங்க, அதனால அவங்க தாத்தா தான் கூட இருந்து பாத்துக்குவாங்க. இப்ப அந்த பொண்ணு நைட் வீட்டுல ரூம்ல தூங்க போகும்போது அந்த பொண்ணுக்கு வித்தியாசமா உள்ள நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட ரூம் கதவு தானாவே க்ளோஸ் ஆயிக்குது. இப்ப ஹீரோ வந்து அந்த கதவை தட்டி பாக்குறாரு, கதவை ஓபன் ஆகல. அந்த விண்டோ வழியா பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு தூக்குல தொங்குற மாதிரி ஒரு ஆர்ட் மட்டும் அதுல தெரியுது. இப்ப ஹீரோ விண்டோ உடைச்சிட்டு அந்த ரூம்குள்ள வராரு. வந்தா அந்த பேய் அந்த சின்ன பொண்ணை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ ஒரு வழியா அந்த குழந்தையை காப்பாத்திட்டாரு. காப்பாத்துறது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு கால் பண்ணி அன்னைக்கு நம்ம கூட யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாம் உடனடியாக அந்த ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் அந்த ஸ்டேஷனுக்குள்ள ஒரு பழைய ரேடியோ ஒன்னு எடுத்திருப்பாங்க. அந்த ரேடியோஸ் எல்லாத்தையுமே கையோட எடுத்துட்டு வர சொல்லு, நானும் இந்த பொண்ணு அங்க கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப அந்த ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்து அந்த ஸ்டேஷன் வாசல்ல அவங்க கையில எடுத்துட்டு வந்த ரேடியோ எல்லாமே போட்டு ஹீரோ மொத்தமா கொளுத்திடுறாரு. கொளுத்துறது மட்டும் இல்லாம கையில ஒரு சின்ன போட்டோ ஒன்னு எடுத்து வச்சுக்கிட்டு, நீ என்ன கோலையா, கோலை மாதிரி ஒளிஞ்சிருந்து ஒவ்வொருத்தங்களையா கொண்டுகிட்டு இருக்க, ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம கொல்ல போயிருக்க, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு. அப்பதான் கூட இருந்தவங்களுக்கு தெரியுது அந்த ஆத்மா பொண்ணு கிடையாது ஆம்பளைன்னு. இப்போ அந்த பேயும் அந்த பில்டிங்ல நின்று சிரிக்கிறத காட்டுறாங்க. அந்த பேய் யாருன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் தான் அந்த பேயா இருக்காரு. இப்ப அங்க கூட இருந்தவங்க எல்லாம் ரொம்பவே பயந்துடுறாங்க. அப்ப நாங்களும் இறந்துருமா அப்படின்னு சொல்லி ஹீரோ சார்ட்ட கேட்க, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்களா என்ன நம்பி இந்த இடத்துக்கு வந்தீங்க, இதுக்கு மேல ஒரு உயிரை நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷன் பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊர்ல இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல 20 வருஷத்துக்கு மேல அந்த ஸ்டேஷன்ல அப்படி என்ன நடந்தது அப்படிங்கறத கேஸ பத்தி டீடைல் கேட்க அந்த ஸ்டேஷன்ல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அந்த ஸ்டேஷனுக்குள்ள நின்னுட்டு இருக்கும்போது அந்த பேய் அங்கேயும் வந்து ஹீரோ அடிக்க ட்ரை பண்ணுது. ஹீரோ அவர் கையில வச்சிருக்கிற டார்ச்சை அந்த பேய் மேல அடிச்சதுமே அந்த பேய் அங்க இருந்து போயிடுது. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது, அந்த பேய்க்கு வெளிச்சம் தான் பயம் அப்படின்னு ஹீரோயின் கிட்டையும் அவர் ஃப்ரெண்ட் கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவங்க கலெக்ட் பண்ண டீடைல்ல அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ண பொண்ணு வீட்டுல தூக்கு மாட்டி சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு ஒரு டீடைல் கிடைச்சிருக்கும். இப்ப அந்த டீடைல் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாரு. இப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அந்த பொண்ணோட அப்பாவை பார்த்து, உங்க பொண்ணோட ரூம் நாங்க பாக்கலாமான்னு கேட்டு அந்த ரூம்குள்ள போய் பாத்துட்டு இருக்காங்க. அப்படி பாத்துட்டு இருக்கும்போது ஒரு குரூப் போட்டோ ஒன்னு கிடைக்குது. அந்த பொண்ணு ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போது எடுத்த அந்த குரூப் போட்டோ இருக்கும். அந்த குரூப் போட்டோல இருக்கிற டீச்சரோட அட்ரஸ் கேட்டுட்டு இருக்காரு. அந்த அட்ரஸ் கேட்டு இப்ப அந்த டீச்சரையும் பார்க்க போறாரு. இவர்கிட்ட அந்த குரூப் போட்டோல இருக்க சாண்டி மாஸ்டர் பத்தி கேக்குறாங்க. அவரும் சாண்டி மாஸ்டர் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவன் பிறவியிலே உடல் ஊனத்தோட பிறந்தவன், அதனால அவங்க அப்பா அவனை குழந்தையில இருந்து ஒதுக்கி வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம அவன் பிறந்ததுமே அந்த ஊர்ல அவனை எல்லாருமே ரொம்ப வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த ஊரையே காலி பண்ணிட்டு எங்க ஊருக்கு கிளம்பி வந்தாங்க. அவன் மேல ரொம்ப பாசத்தை காமிச்சது அவங்க அம்மா மட்டும்தான். அவங்க அப்பா அவனை எப்பயுமே அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவங்க அம்மா மட்டும்தான் அவனை எப்பயுமே அவங்க அரவணைப்பிலே வச்சிருப்பாங்க. ஒரு நாள் அவனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து இவனை எப்பயாவது உங்க ஸ்கூல்ல சேர்த்துக்கோங்கன்னு கேட்டாங்க. நானும் என் ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டேன். அவனும் நல்லா படிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் இந்த ஊர்ல ஒரு விளம்பரம் பண்ணாங்க. அந்த விளம்பரம் என்னன்னா, நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்க சொர்ணமாலியா ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு அழகான குரல் ஒண்ணு வேணும். உங்க குரல் நம்ம ரேடியோ ஸ்டேஷன்ல ஒலிக்கணும்னா நீங்க உங்களோட குரலை ஒரு ஆடியோ கேசட்டா பதிவு பண்ணி எங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. அதுல நாங்க ஒருத்தரை செலக்ட் பண்ணி எங்க ரேடியோ ஸ்டேஷன்ல பேச வைப்போம் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இவரோட பேர் வந்து விஸ்ரவ புத்ரா. இப்ப அந்த விளம்பரத்தை கேட்டுட்டு அவங்க அம்மாட்ட வேகமா ஓடி போய் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஒரு விளம்பரம் கேட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும், உன்னோட குரல் ரொம்ப அழகா தானே இருக்கு, நீ உன்னோட குரலை பதிவு பண்ணி அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களும் அந்த குரலை கேட்டுட்டு அந்த குரலை ரேடியோல டெலிகாஸ்ட் பண்றாங்க. இந்த குரலுக்கு சொந்தமானவங்கள தான் நாங்க ரேடியோல தொடர்ந்து பேச வைக்க போறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க. அதை கேட்டு விஸ்ரவ புத்ரா ரொம்ப சந்தோஷப்படுறான். அவன் மட்டும் இல்லாம அவங்க அம்மாவும் ரொம்பவே சந்தோஷமாவறாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குரலுக்கு சொந்தமானவங்கன்னு சொல்லி இவன் கூட படிச்ச ஒரு பொண்ணோட போட்டோ போட்டு போஸ்ட் அடிச்சிருக்கோம். அதை பார்த்து விஸ்ரவ புத்ரா ரொம்பவே கோவமாயிடுறான். கோவமானது மட்டும் இல்லாம ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்களும் கேட்டுட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாய் ஒண்ணு குறுக்க வந்து அந்த கார்ல அடிபட்டுருது. அந்த கார்ல மோதி அந்த பக்கமா இருந்த சுடுகாட்டுக்குள்ள விழுந்துருது. இப்ப ஹீரோ இறங்கி ஓடி போய் அந்த நாயை காப்பாத்தி கையில தூக்கிட்டு திரும்பி பாக்குறாரு. இவ்வளவு நேரமா அவங்க கிட்ட பேசின அந்த டீச்சரோட கல்லறை அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் இறந்து ரொம்ப வருஷம் அதுல போட்டிருக்கு. அப்போ இப்ப நம்ம யார பாத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த விஸ்வபுத்ராவோட ஆவி அங்கேயும் வந்துருது. இப்ப இவங்க ரொம்ப பயந்து அந்த சுடுகாட்டுல இருந்து வெளியில ஓடி வந்து கார்ல ஏறி கிளம்பிடுறாங்க. கிளம்பி போயிட்டு இருக்கும்போது கார்ல இருக்க ரேடியோ ஆன் ஆகி அது வழியா பேசுது, நீங்க எங்க போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு குரல் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா அந்த லாரி கார் அடிச்சு தூக்கிடுது. இப்ப அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோயினுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கும். அதனால ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு வெளியில வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க இங்க பேசிட்டு இருந்த நேரம் அங்க ஹீரோயின் கிட்ட அந்த ஆவி வந்துருது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் உடம்புலயும் அந்த ஆவி பூந்துருது. இப்ப ஹீரோ வெளியில அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு திரும்ப ரூம்குள்ள வந்து பாக்கும்போது ஹீரோயின் அங்க இல்ல. எங்க போனாங்கன்னு தெரியாம அந்த விண்டோவை திறந்து வெளியில பாத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் உடம்புல இருக்க அந்த ஆவி அந்த பில்டிங் மேல உட்கார்ந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம திரும்ப பில்டிங் குள்ள வந்து ஹீரோ கிட்ட பயங்கரமா சண்டை போடுது. இப்ப ஹீரோ கரெக்ட் டைம்ல ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவங்க கழுத்துல குத்தி அவங்கள மயக்கமா வச்சிடறாரு. இப்ப அங்க இருக்கிற டாக்டர்ஸ்ட சொல்லிட்டு இவர் அந்த பழைய ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள ஒரு கேஸ் சிலிண்டர் ஒன்னு பாத்துருப்பாரு. அந்த கேஸ் சிலிண்டர் கம்பெனிக்கு வந்து வாசுன்னு ஒரு பேர் சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப ஹீரோ சாரும் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு
அந்த வாசு யாருங்கிறதை கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சு அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள உன்னோட கேஸ் எப்படி இருந்தது, உண்மையை சொல்லு, அங்க நடந்த சம்பவத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டு இருக்காரு. அப்போதான் அந்த வாசுங்கிற கேரக்டர் மீதி பிளாஷ்பேக்க சொல்றாரு. அந்த ஸ்டேஷன்ல உண்மையிலே செலக்ட் ஆனது விஸ்வபுத்ராவோட குரல் கிடையாது, வேதவல்லிங்கிற ஒரு பொண்ணோட குரல். அந்த ஸ்டேஷனை நடத்திட்டு இருந்தது என்னோட தம்பி தான். என் தம்பி தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருந்தான். விஸ்வபுத்ராவோட குரல் செலக்ட் ஆகாத கோவத்துல விஸ்வபுத்ரா நேரம் அந்த ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்து அங்க ரிசப்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருந்த வேதவல்லிய கொடூரமா தாக்கி அவளோட சேலையை உருவி இவன் கட்டிட்டு உள்ள போயிருப்பான். இப்ப அங்க இருக்கவங்க எல்லாம், யார் நீ, இதுக்கு இப்ப உள்ள வந்த, வேதவல்லியோட சேலையை நீ கட்டி இருக்க, என் வேதவல்லி என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போதான் தெரியுது இவன் அந்த பொண்ணோட ட்ரெஸ் ஃபுல்லா கலட்டி அந்த பொண்ணை அப்படியே ரோட்ல ஓட விட்டுருப்பான். அந்த அவமானம் தாங்க முடியாம தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருக்கும். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு உள்ள வந்த விஸ்வபுத்ராவை அங்க இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து பயங்கரமா அடிச்சு கட்டி போட்டு வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு கொடூரமான தண்டனை கொடுக்க போறோம், நீ தூங்கவே கூடாது, நீ சுவாசிக்கிற காத்தே உனக்கு இங்க சுத்தமா கிடைக்க கூடாது அப்படின்ட்டு அங்க ஸ்டேஷன் நடத்திட்டு இருந்தவரோட அண்ணன் மூலமா கேஸ் சிலிண்டர் வர வச்சு அவன ஒரு ரூம்குள்ள அடைச்சு அந்த ரூம் ஃபுல்லா அந்த கேஸ் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான வாட்ஸ் உள்ள லைட்டை அவர் கண்ணுல தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே ஒரு வாரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. விஸ்வபுத்ரா ரொம்ப கொடூரமா இறந்து கிடக்குறான். அவனோட பாடிய பக்கத்துல இருக்க ஒரு ட்ராக் பக்கத்துல புதைச்சிருப்பாங்க. புதைச்சி ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ரீஓபன் பண்ண வரும்போதுதான் அவனோட ஆவி வந்து அவங்க அத்தனை பேரையும் கொலை பண்ணிருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ட்விஸ்டும் சொல்றாரு. விஸ்வபுத்ரோட அம்மா அவன் பிறந்தப்ப இறந்துட்டாங்க. அத்தனை வருஷமா அவன் தனியா தான் வாழ்ந்தான். அவங்க அம்மாவோட பழைய பொட்டிய திறந்தப்ப அதுல ஒரு முகம் பாக்குற கண்ணாடி இருந்தது. அத்தனை வருஷமா அவன் எதிரில வராத அம்மா ஒரு நாள் அந்த கண்ணாடி வழியா அவங்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போல இருந்து அந்த கண்ணாடி தான் அவங்க அம்மா நினைச்சு அந்த கண்ணாடி கிட்ட பேசிக்கிட்டு தான் அவன் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். இவன் பண்றது பிடிக்காம தான் அவங்க அப்பா இவன் மேல பாசத்தை காட்டாம இவன் மேல எப்பவுமே கோவப்பட்டு இருந்திருப்பாரு. இப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு ஒரு சாமியாரை போய் பாக்குறாங்க. அந்த சாமியாரும் இவங்களை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போதான் அந்த சாமியார் சொல்றாரு, நீங்க அந்த ஸ்டேஷனுக்குள்ள போனதுக்காக அவன் உங்களை கொல்லல, உள்ள போன நீங்க அவன் அம்மாவா நினைக்கிற அந்த கண்ணாடிய காலால மிதிச்சு உடைச்சிருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, உள்ள போன அத்தனை பேரும் காலில் மிதிச்சிருக்கீங்க. அது அவன் கண்ணுக்கு அவன் அம்மாவை நீங்க எல்லாம் சேர்த்து கொண்டுட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதனாலதான் உங்களை பழி வாங்கறதுக்காக ஒவ்வொருத்தனையும் தேடி கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவனோட ஆத்மாவை சாந்திப்படுத்தணும்னா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அவனோட வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட 3 பொருளை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அந்த 3 பொருளையும் எடுத்துட்டு வந்து ஒரு யாகம் பண்ணா மட்டும்தான் அவன் ஆத்மாவை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் உடம்புல மாவி இருக்கிறதுனால ஹீரோயினை ஒரு வீட்டுக்குள்ள கட்டி போட்டு அந்த சாமியார் ஒரு யாகம் ஒண்ணு நடத்திட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஹீரோவும் அது என்ன பொருள்னு தேடி கண்டுபிடிக்க அவனை புதைச்ச இடத்துல போய் தோண்டிட்டு இருக்காரு. தோண்டுனா அங்க எதுவுமே இல்ல. அவன் வாழ்ந்த வீட்லயாவது எதாவது கிடைக்குதான்னு பாக்க அந்த வீட்டுக்குள்ள போறாரு. ஆனா அந்த வீட்டு வாசல்ல யாரோ ஒருத்தங்க தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இதெல்லாம் விஸ்வபுத்ரோட வேலை தான் தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த வீட்டுக்குள்ள போய் தீரிட்டு இருக்கான். அதுல விஸ்வபுத்ரா அவங்க அம்மா கூட விளையாடுறதா நினைச்சு தினமும் விளையாண்டுட்டு இருந்த ஒரு செஸ் போர்டு ஒண்ணு கிடைக்குது. அதை கையில எடுத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம விஸ்வபுத்ரோட ஆசையை அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல பேசி அவனோட குரல் தமிழ்நாடு ஃபுல்லா போகணுங்கிறதான். அதனால அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து சவுண்ட மத்த டவருக்கு டிரான்ஸ்பர் பண்ற அந்த டிரான்ஸ்மிட்டரை கையில எடுத்துக்கிறான். இது ஒவ்வொன்றும் எடுக்க எடுக்க ஹீரோக்கு பயங்கரமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப ஒருவேளை 2 பொருளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறான். ஆனா இவன் கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள சாமியார் சொன்ன அந்த நேரமும் முடிஞ்சிருது. அது முடிஞ்சதுனால அவனோட ஆத்மா அதுக்கு மேல கட்டுப்படுத்த முடியாம ரொம்ப ஆக்ரோஷமாயிடுது. ஆக்ரோஷமாகி அங்க இருக்கிற சாமியாருங்க ஹீரோ எல்லாரையுமே பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப ஹீரோயினுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோ கையில படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அர்ச்சகர் காப்பு ஒண்ணு போட்டிருப்பாரு. அந்த காப்பை எடுத்து ஹீரோயின் கையில போட்டுறான். அதை போட்ட உடனே அவனோட ஆத்மா ஹீரோயின் உடம்பு விட்டு வெளியில வந்துருது. வெளியில வந்து அந்த ஆத்மாவோட உலகத்துக்கு ஹீரோ கூட்டிட்டு போயிடுது. இப்ப ஹீரோ அந்த உலகத்துல அந்த ஆத்மா கூட சண்டை போட இங்க அந்த சாமியாரும் பயங்கரமா பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கட்டத்துல அந்த 3வது பொருள் எதுன்னு கண்டுபிடிச்சு விஸ்வபுத்ரோட கழுத்துல எப்பயுமே ஒரு தாயத்து ஒண்ணு இருந்திருக்கும். ஹீரோ ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள போனப்ப அந்த தாயத்து அவருக்கு எப்பவோ கிடைச்சிருக்கும். அப்போதான் அந்த தாயத்தை அவருக்கு ஞாபகம் வருது. அந்த தாயத்தை எடுத்து ஓமகுண்டத்துல போட்டுறாங்க. இப்ப அந்த 3 பொருளையும் ஓமகுண்டத்துல போட்டதுனால அந்த ஆவி ஹீரோ உடம்ப விட்டு வெளியில வந்துருது. இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு. இதெல்லாம் பண்ணது அவன் தானா, இல்ல அவன் கூட இருந்து யாராவது பண்ண வச்சாங்களா அப்படிங்கிறான். உடனே ஹீரோயினும் அவன் கூட இருந்து யாரு பண்ண வச்சிருக்க போறா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் பிறந்து 13 வருஷமா அவன் எதிரில வராத அம்மா 13 வயசுக்கு அப்புறம் எதுக்கு ஆத்மாவும் அவன் கூட வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் விஸ்வபுத்ராவை இப்படி மாத்தினது அவங்க அம்மாவோட ஆவியா இருக்குமோ அப்படிங்கிற சஸ்பென்ஸோட படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் ஓடிடில இருக்கு. சோ படத்தை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம பிளாஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் விஜய் குமார் சைனிங் ஆஃப். பை.